என்ன பண்ணுற? கீழே கீழே வா. நீ பால் தண்ணியை கொண்டு வந்து ஊத்துறதுக்கு இங்க ஆவின் சொத்து இவங்க பால்லாம் கிடைச்சிச்சா உனக்கு? ஏண்டா அவன் காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு 5 மணிக்கு ரோட்ல கத்த பண்ணிட்டாங்க. அரசாங்க உத்தியோகம் தானே என்று கடமைக்கு வேலை செய்தோம் என்றில்லாமல் பாலில் தண்ணீர் கலப்பது, பால் பாக்கெட்டுகளை திருடுவது, பால் பண்ணை லாரியிலிருந்து டீசல் திருடுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் ஊழியர்களை ஆவின் விரிவாக்க அலுவலர் ஜான் ஜஸ்டின் தேவசகாயம் கையும் களவுமாக பிடித்து தட்டி கேட்டபோது எடுத்த வீடியோ காட்சிகள் தான் இவை. மக்கள் கொடுத்த பால தண்ணி ஊத்த உரிமை இருக்கா? எடுத்துட்டே இருங்க. அல்ல வரும், எனக்கு தெரியும்ல. ஒன்று தொட்டா வரல தெரியும்ல. இப்போ பெரிய வண்டி நிற்கிது. இவ்வளோ வண்டி நிற்கும் போது டீசல் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மதுரை மாவட்ட ஆவின் நிர்வாகம் விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் செய்து மதுரை மற்றும் புறநகர் பகுதிகளில் மக்களுக்கு பால் பாக்கெட்டுகளை விற்பனை செய்து வருகிறது. பால் கொள்முதல் விற்பனை ஒருபுறம் இருக்க, மதுரை ஆவின் நிர்வாகத்தில் நடைபெற்றுள்ள பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடேங்கப்பா ராமசாமி, கிளப்பிட்டேன் போங்க. மக்கள் சொத்து. கோப்பம்பட்டி பால் சொசைட்டியில் பால் கேன்களை ஏற்றிக் கொண்டிருந்த ஓட்டுநர் அதில் தண்ணீர் கலக்கும் போது பிடித்த அலுவலர் ஜான் அங்கிருந்த மக்களிடம், நீங்கள் இரத்தத்தை சிந்தி உற்பத்தி செய்து கொடுக்கும் பாலில் தண்ணீர் கலந்து கொடுத்தால் உங்களுக்கு எப்படி காசு வரும் என்று கொந்தளித்தார். மேலும் விற்பனைக்காக ஆவின் டெப்போக்களுக்கு எடுத்துச் செல்லும் பால் பாக்கெட்டுகளை திருடுவது, பால் டப்பாக்களை திருடி அதனை கடைகளுக்கு விற்பனை செய்வது என அனைத்தையும் கையும் களவுமாக பிடித்ததோடு ஆதாரத்திற்காக அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து பொது மேலாளரிடம் புகார் அளித்துள்ளார் ஜான். ரத்தத்தை சிந்தி பாலை கொடுக்குறீங்க, திருட்டு நாய் தண்ணியை கலந்து கொடுத்தா உங்களுக்கு எங்கம்மா காசு வரும்? அது மட்டுமா, பால் பண்ணை லாரியை சாலையில் நிறுத்தி சர்வசாதாரணமாக கேன்களில் டீசலை திருடிச் செல்வதையும் கண்டுபிடித்துள்ளார் ஜான். என்னது? ஏன் இப்படி இவ்வளோ பெரிய வண்டி நிற்கிது? இவ்வளோ வண்டி நிற்கும் போது டீசல் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி பல்வேறு முறைகேடுகளை கண்டுபிடித்து புகார் அளித்ததால் வாகன ஒப்பந்ததாரர்களுக்கு தன் மீது வெறுப்பு ஏற்பட்டதாகவும், கடந்த 2021 மேலாளராக வந்த ஜெகதீஷ் பாண்டி அவர்களிடமிருந்து பணம், மது பாட்டில்களை பெற்றுக்கொண்டு தன்னை மிரட்டியதாகவும் ஜான் தெரிவித்துள்ளார். அது எல்லாம் நேர்மையாக நான் அவங்கள்ட்ட தட்டி கேட்டேன் போது வாகன ஒப்பந்ததாரர்களுக்கு என் மேலே வெறுப்பு வந்துடுச்சு. ஜெகதீஷ் பாண்டியன் வாகன ஒப்பந்ததாரர்களுக்கு முழு ஆதரவாக அவங்கள்ட்ட பணம், மது பாட்டில் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னையை கூப்பிட்டு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டினார். தொடர்ந்து செல்லம்பட்டிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பின்னரும் நேர்மையாக பணி செய்ய விடாமல் அங்குள்ள மண்டல பொறுப்பாளர்கள் மூலம் பொருட்களுக்கு முறையாக பணம் செலுத்தவில்லை என்று கூறி பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டதாகவும், இதனை விசாரித்த பால்வளத்துறை துணை பதிவாளர் ஜெகதீஷ் பாண்டியின் தூண்டுதலின் பேரில் 1 வருடம் கழித்து 2 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்ததாகவும் வேதனையை பகிர்ந்தார் ஜான். செல்லம்பட்டி பால் செய்கிற குழுக்கு மாற்றிட்டாங்கய்யா. நான் எங்கேனாலும் நம்ம ஆவினுக்காக தான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் திரும்ப அங்கே போய் என்னுடைய பணியை தொடர்ந்தேன். ஆனால் ஜெகதீஷ் பாண்டியன் அதோடு நிறுத்தாமல் எனக்கு இவ்வளோ பெண்டிங் இருக்குது, இவர் பணம் கட்டாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லி பொய்யா 7 குற்றச்சாட்டு குறிப்பானை அனுப்பிச்சி விட்டாங்கய்யா. கொரோனா காலத்தில் கூட நேரம் காலம் பார்க்காமல் விற்பனையை அதிகரிப்பதற்காகவும், ஆவின் பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவும் உழைத்த தன்னை தற்போது பணம் செலுத்தச் சொல்வதாகவும், ஊதியத்தை நிறுத்திவிட்டதாகவும் மனமுடைந்து பேசினார் ஜான். ஒரு படம் எடுத்து அந்த படத்துக்கு பணம் தர்றேன், நீ எடுத்துருன்னு சொன்னது அவங்க வாய்மொழி உத்தரவின் பேரில் நம்பிக்கையோட 4,30,000 செலவு பண்ணி படம் எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த திட்டமும் வெளிவரனால அதற்குரிய பணம் சொந்த என்னுடைய மனைவியுடைய நகையை அடகு வச்சு அந்த படத்தை எடுத்தேன். அதுக்குரிய வட்டியை இன்ன வரைக்கும் நான் கட்டிட்டு வரேன். அப்படி இருக்க சூழலில் அவங்க நான் பணம் தரணும் அப்படின்னு பொய்யான ஒரு 7 ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி எனக்கு என்னுடைய சம்பளத்தை நிப்பாட்டி மிகப்பெரிய மன உளைச்சலை ஏன் இப்படி ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரியலைங்க.
இவை அனைத்தையும் வீடியோவாக பதிவு செய்து பால்வளத்துறை அமைச்சருக்கு அனுப்பியுள்ள ஜான் தான் மன உளைச்சலில் இருப்பதாகவும் தன்னால் வேலை செய்ய முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை பார்க்க உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். தொடர்ந்து நான் இவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கும் என்னுடைய முழு சம்பளத்தையும் நான் வழக்கு போட்டிருக்கேங்க. அந்த வழக்கு கண்டிப்பாக அது எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்னு. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவங்க சம்பளத்தை எனக்கு முறையாக கொடுத்து நான் தொடர்ந்து வேலை பார்க்குறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேங்க. நன்றிங்க. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ஆவின் நிர்வாகம், தன் மீதுள்ள தவறுகளை மறைக்கும் நோக்கத்திலும் உயர் அதிகாரிகளின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்திலும் போலியான செய்திகளை அவர் பரப்பி வருவதாக கூறியுள்ளது. மேலும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு மற்றும் 2021ஆம் ஆண்டு ஆவினில் பால் பாக்கெட் கெட்டு போய்விட்டதாக வந்த செய்தி அனைத்தும் கூறி ஆவினின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பரப்புவதாகவும் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.